அண்மைச் செய்தி. மேகதாது அணை கட்டப்பட்டிருந்தால் கபினியிலிருந்து தண்ணீர் கிடைத்திருக்காது என்றும், எனவே புதிய அணையை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மேகதாது அணை கட்டப்பட்டிருந்தால் கபினியில் இருந்து இப்போது வரும் தண்ணீர் கூட கிடைத்திருக்காது எனவும், புதிய அணையை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். கர்நாடகாவில் கபினி அணை நிரம்பியதால் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நேற்று வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் இன்று காலை வினாடிக்கு 10,000 குறைக்கப்பட்டு விட்டதாகவும், பின்னர் நீர்வரத்து வினாடிக்கு 28,009 கனஅடியாக அதிகரித்ததை தொடர்ந்து நீர் திறப்பு வினாடிக்கு 14,958 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படியாக வழங்கப்பட வேண்டிய நீரை வழங்காத கர்நாடக அரசு தயாராக இல்லை என்பதையும், உபரி நீரை திறந்துவிடும் வெள்ள வடிகாலாக மட்டுமே தமிழகத்தின் காவிரியை பயன்படுத்துகிறது என்பதுமே இது காட்டுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவில் உள்ள அணைகளில் இன்று காலை நிலவரப்படி 74.05 டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும், இது மொத்தமாக அங்குள்ள 4 அணைகளில் மொத்த கொள்ளளவான 114.57 டிஎம்சியில் 64% ஆகும் குறிப்பிட்டிருக்கிறார். கபினி அணையில் 94%, ஆரங்கி அணையில் 92%, ஹேமாவதி அணையில் 73%, கிருஷ்ணராஜசாகர் அணையில் 42% நீர் இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை மாத இறுதி வரை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா 40 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டியுள்ள நிலையில் தமிழகத்திற்கு சட்டப்படியும் நியாயப்படியும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் KRS தவிர மீதமுள்ள 3 அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு கர்நாடகம் தண்ணீரை திறந்து விட்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கபினி அணை நிரம்பிய நிலையில் அதன் உபரி நீரை எங்கும் தேக்கி வைக்க முடியாது என்பதால் தான் வேறு வழியின்றி காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாகவும், ஆரங்கி அணை நிரம்பிவிட்ட நிலையில் அந்த அணைக்கு 10,430 கனஅடி நீர் வரும் நிலையில் அதை விட அதிகமாக 14,470 கனஅடி நீரை திறந்துவிட்டு KRS அணையில் சேமித்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஹேமாவதி அணை இன்னும் ஒரு வாரத்தில் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதன் உபரி நீரையும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் தான் சேமித்து வைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்ற கர்நாடகத்தின் நிலைப்பாட்டையே இது காட்டுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மேகதாது அணை விவகாரத்தில் தவறான நிலைப்பாடுகளை எடுத்து கர்நாடக அரசின் சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் தமிழக அரசு இரையாகிவிடக் கூடாது எனவும், மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் பதிவிருக்கிறார். அனைத்து அரசியல் கட்சிகள், வேளாண் அமைப்புகள் ஆகியவற்றின் கருத்துக்களை அறிந்து தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்துவதாகவும். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். இனி தமிழகத்தின்